அடுத்தது பார்க்க போகிறது லைன் கமாண்ட். இந்த லைன் கமாண்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம அந்த லைன் கமாண்டுக்குள்ளே போயிடலாம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் அந்த கமாண்ட் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், எங்கெல்லாம் அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ அந்த லைன் கமாண்டை நம்ம பயன்படுத்துறதுக்கு இந்த கமாண்ட் லைனில் போய் லைன்னு டைப் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த பக்கம் பாருங்கள், லைன் அப்படின்னு இங்கே ஒரு இந்த டூலே நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான லைன் இங்கே கிடைக்கும். இப்போ இந்த லைனை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், வெறும் லைனை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த லைனை வச்சு நம்ம ஒரு ட்ரையாங்கிள், ஒரு முக்கோணமோ ஒரு செவ்வகமோ சதுரமோ ஒரு தேவையான அந்த சைஸில் வரைஞ்சிக்க முடியும். அதுக்கு தான் இந்த லைன் கமாண்டை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ அதை வச்சு ஒரு முக்கோணம் எப்படி வரையறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வரைஞ்சிக்க முடியும். வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா கர்சர் வெளில வந்துடும். அடுத்தது இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் எதுக்கு அப்படின்னா, இது வரையும் போதே உங்களுக்கே தெரியும். பாருங்கள், ஒரு சிங்கிள் அந்த பாயிண்டில் நீங்கள் எவ்வளோ லைன் வேணாலும் இந்த மாதிரி குறிப்பிட்ட ஆங்கிளில் நீங்கள் வரைஞ்சிக்க முடியும். அதுதான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். இந்த மாதிரி உள்ளதான் ஒரு ஸ்டார் வரைகிறதுக்கோ இந்த மாதிரி இது ஸ்பெஷல் பர்பஸுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் அப்படிங்கிற கமாண்டை நம்ம பயன்படுத்திக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாலி லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாலி லைன் எதுக்கு, இப்போ நீங்கள் இதை இந்த வரையும் போதே உங்களுக்கு தெரியும். ஒரு பாலிகன் வரைகிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் இந்த பாலி லைன். நீங்கள் எஸ்கேப் கொடுக்குற வரைக்கும் தொடர்ந்து இந்த பாலி லைன் மூலயமா நீங்கள் வரைஞ்சிட்டே இருக்க முடியும். அது மறுபடியும் தெளிவாக வரைஞ்சி காட்டுறேன். அந்த பாலி லைன் கமாண்டை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு செவ்வகம் வரையணும். இப்படி அந்த பாலி லைன் கமாண்டு மூலயமா நீங்கள் வரைஞ்சிக்க முடியும். நார்மல் லைன் கமாண்டு மூலயமா வரையலாம். இந்த பாலி லைன் மூலயமாவும் உங்களால் வரைஞ்சிக்க முடியும். எஸ்கேப் கொடுக்குற வரைக்கும் அந்த லைன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகாது. அதுதான் இந்த பாலி லைன். ஓகே வியூவர்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் அடுத்தடுத்த கமாண்டை நம்ம 1 by 1 பார்க்கலாம்.